வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் பெண்மையை மதித்திடு. கதைக்குள்ள போலாமா? பட்டு வேட்டி சட்டையும் கழுத்தில் மாலையும் முகத்தில் சந்தோஷமும் மின்ன பல கனவுகளோடு ரவி மனமேடையில் அமர்ந்திருக்க தங்க பதுமையைப் போல் அவன் அருகில் வந்து அமர்ந்த தீபாவை பார்த்ததும் அவன் கண்கள் விரிந்தது. அந்த பேரழகி தன் பவழவாய் திறந்து தன்னுடன் ஒரு வார்த்தை பேச மாட்டாளா என்று அவன் ஏக்கத்தோடு அவளை பார்க்க வெட்கத்தால் அவள் குனிந்த தலை நிமிராமல் அமர்ந்திருந்தாள். பிரயத்தனப்பட்டு அவன் தொண்டையை கனைத்து கொண்டு தீபா என்று அழைத்தான். என்னன்னா, கனவுல கூட உனக்கு அண்ணி ஞாபகம் தானா? பொண்ணு பார்த்துட்டு வந்ததுல இருந்து தினமும் பெண்ணாட்டிக்கிட்டே இருக்க என்று அவனது முகத்தில் தலையணியை வைத்து அடித்து விட்டு கலகலவென சிரித்தாள் சந்தியா. ஏய் நீயா என்று பட்டனை எழுந்து அமர்ந்தவன் அது கனவு என்று அறிந்து கடுப்பானான். என்ன முகத்தை அப்படி வச்சிட்டு இருக்கிற? இப்பதான் பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கு, இன்னும் அவங்க ஒன்னும் சொல்லக்கூட இல்ல. அதுக்குள்ள இப்படி பறக்காத. உன் அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க, சீக்கிரமா கிளம்பி வா, டைம் ஆகுது என்று கூறிவிட்டு கீழே சென்றாள். சலிப்போடு எழுந்து குளிக்க சென்றான் ரவி. என்னடி அண்ணனை கூப்பிட்டியா என்று கேட்டுக்கொண்டு சங்கரனுக்கு டிஃபனை பரிமாறி கொண்டிருந்தாள் கோமதி. கூப்பிட்டம்மா, அண்ணா குளிக்க போயிருக்கு, எனக்கு சீக்கிரமா வைமா, டைம் ஆகுது என்று டைனிங் டேபிள் அருகில் வந்து சாரையை எடுத்து போட்டு கொண்டு அமர்ந்தாள். ஆமா, எங்க போன உனக்கு டைம் ஆகுதுன்னு சொல்ற என்று அவளை முறைத்து பார்த்தார் சங்கரன். அப்பா, இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குன்னு நான் நேத்தே அம்மா கிட்ட சொன்னனே என்று அவள் தயங்க கோமதியை திரும்பி முறைத்த சங்கரன், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நான் நேத்தே உன்கிட்ட என்ன சொன்னேன் என்று எரிந்து விழுந்தார். அது வந்துங்க, இவ்வளோ படிப்பு படிச்சுட்டு என்னால வீட்டுல சும்மா இருக்க முடியாது, அதனால கொஞ்ச நாளைக்காவது வேலைக்கு போறேன்னா அப்ப என் பேச்சுக்கு இங்க மதிப்பில்லை அதுதானே? என்னங்க அப்படி இல்லைங்க என்று கோமதி பதட்டமாக கூறுவதற்குள், அப்பா அம்மாவை ஒன்னும் சொல்லாதீங்க, நான் தான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். டிகிரி முடிச்சதும் அங்கங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் போது எனக்கு தானா வந்தது, அதுதான். ஆமா, தானாதான் எல்லாம் தேடி வருது. அன்னைக்கு நடந்ததே பிரச்சனை, அது கூட தானா வந்ததுதான். நான் அப்பவே தலைப்படா அடிச்சுக்கிட்டேன், பிபிஏ முடிச்சதுமே இவளுக்கு வரனை பார்த்து கட்டி கொடுத்துடணும்னு. ஆனா நீ எம்பிஏ படிக்கணும்னு அழுது அமக்கலம் பண்ண. உங்க அம்மா காரியம் உன் கூட சேர்ந்து ஆடினா. பொண்ணு சாப்பிடாம கொள்ளாம கிடக்குறான்னு புலம்பனா. அதுக்காக போன போதுன்னு ஒத்துக்கிட்டு படிக்க வச்சதுக்கு இப்ப என்னை எதிர்த்து எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டியா? இல்லப்பா, சத்தியமா அப்படிலாம் இல்ல. போது நிறுத்து. கல்யாணம் ஆற வரைக்கும் நீ எங்கேயும் வெளியில போக கூடாது, பேசாம வீட்லயே இரு. என் அக்கா பையன் ராஜு அமெரிக்கால இருந்து வந்ததும் முதல்ல உன்னை கல்யாணம் பண்ணி அனுப்பணும், அப்பதான் எனக்கு நிம்மதியே என்று அவர் சலித்து கொள்ள சந்தியா முகம் வாடி போனது. கோமதி அமைதியாக அவளுக்கு டிஃபனை பரிமாறினாள். அப்படி சொல்லுடா, இதுதான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன், என் பேச்ச யாரு கேக்குறா? இதுவே உங்க அப்பா இருந்திருந்தா இந்நேரம் நடக்கிற கதையே வேற. பொட்ட புள்ளி எம்புட்டு தூரம் படிக்க வெளியில அனுப்புவாரா, இல்ல எதிர்த்து பேச விட்டு வேடிக்கை பாப்பாரா? நாங்கெல்லாம் அப்படி அந்த காலத்துல அடங்கி உடங்கி இருந்ததாலதான் குடும்பம் ஒழுங்கா நடந்தது, எந்த வம்பு தும்பு இல்லாம இருந்தது. ஆனா இப்ப இருக்கிற சிரிக்கிங்கெல்லாம் எங்க ஆம்பளைங்களை மதிக்கிறாளுங்க என்று வெற்றிலை எடுத்து வாயில் போட்டு கொண்டாள் சங்கரனின் தாய் பங்கஜம் பாட்டி. கோமதி அவளை திரும்பி அமைதியாக பார்க்க சந்தியாவிற்கு தனது பாட்டியின் மீது ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. அம்மா, டிஃபன் ரெடியா என்று கேட்டுக்கொண்டு ரவி அங்கு வந்து அமர அவனுக்கு டிஃபனை பரிமாறினாள் கோமதி. அண்ணா, அப்பா கிட்ட நீயாவது சொல்லுனா, நான் எனக்கு இன்டர்வியூக்கு போனோம்னா என்று சந்தியா அவன் காதலிக்கே சென்று கெஞ்சினாள். இத பாரு, இதுல எல்லாம் என்ன கொத்து விடாத, எனக்கு தெரியாது என்றான் ரவி. ஆமா ரவி, அந்த தரகர் உனக்கு ஏதாவது போன் போட்டாரா? பொண்ணு வீட்டுக்காரங்க எதனா சொல்லிவிட்டாங்களாமா? இல்லப்பா, எனக்கு யாரும் போன் போடல என்று ரவி சாப்பிட ஆரம்பித்தான். என்ன இது, பொண்ணு பார்த்துட்டு வந்து 10 நாளைக்கு மேல ஆகுது, அப்பவே தகவல் சொல்லி விடுறோன்னு சொல்லிட்டு இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? பொண்ணை பெத்தவங்களுக்கே இவ்வளோ திமிரு இருந்தா எப்படிதான் ஆவறது என்றாள் பங்கஜம். என்னங்க, அங்க என்ன சூழ்நிலையோ என்னவோ, அவங்களுக்கு சௌகரியம் எப்படி இருக்கோ, நாமளா எதுக்கு அவசரப்படுறது, கொஞ்சம் இருங்க பார்க்கலாம் என்றாள் கோமதி. ஆமா, உன் மாவனுக்கு பொண்ணுங்களை தேடி பிடிக்கிறதே குதிரை கொம்பா இருக்கு,
அப்படி பிடிச்சாலும் இது நொல்ல இது நொட்டன்னு 1000 சொல்லிட்டு இருந்தான். ஏதோ இந்த பொண்ணுதான் பார்க்கவும் லட்சணமா இருந்தா, அவனுக்கும் பிடிச்சு போச்சுன்னு எல்லாம் சந்தோஷமா பார்த்துட்டு வந்தோம். அவங்களும் அன்னைக்கு பிடிச்சா போல தானே பேசுனாங்க. அப்புறம் இப்படி எரும மாடு மேல மழை பெஞ்சது போல கிடந்தா எப்படி? பையனை பெத்தவங்க நாமளே எல்லாத்துக்கும் போய் நிக்க முடியுமா? நம்ம கௌரவம் என்ன ஆறுது என்று நீட்டி முழக்கினாள் பங்கஜம். அதுதானே, அம்மா சொல்றதுதான் சரி. அவங்களுக்கே அவ்வளவு ஏத்திருந்தா எப்படி? நம்ம பையனுக்கு என்ன குறைச்சல்? படிப்பு இல்லையா? நல்ல வேலை இல்லையா? கை நிறைய வருமானம் இல்லையா? இல்ல அழகுதான் இல்லையா? நமக்கும் சொந்த வீடு வாசல்னு எல்லாம் தான் இருக்கு. அப்புறம் என்ன? அவங்களே வரட்டும், இல்லனா வேற இடத்த பார்க்க சொல்லி தரகர்கிட்ட சொல்லிடுறேன் பாரு என்று சங்கரன் கூறிக்கொண்டிருக்க ரவிக்கு திக்கனானது. இதற்குள் உள்ள வரலாமா என்று தரகர் கோபாலின் குரல் கேட்க, வாங்க தரகரே, உங்களுக்கு ஆயுசு 100 என்றாள் கோமதி. ரவிக்கும் அப்பாடா என்று ஆனது. வாங்க தரகரே, டிஃபன் சாப்பிடலாம். கோமதி, அவருக்கும் டிஃபனை வெயி என்றார் சங்கரன். வேண்டாமா, பரவாயில்ல, நான் வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன். என்ன தரகரே, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்று சங்கரன் அவரை உற்று பார்க்க, அது என்றவர் தடுமாறினார். என்ன தரகரே, சொல்லுங்க, என்ன ஆச்சு? பொண்ணு வீட்டு ஏதாவது சொல்லிவிட்டாங்களா என்று சங்கரன் மேலும் கேட்க அவரை அனைவரும் உற்று பார்த்தனர். அது ஐயா, என்ன, அவங்க தகுதிக்கு எங்களால நகை பணம் எல்லாம் செய்ய முடியாது, ஏதாவது கேட்டு சொல்லுங்க அப்படி இப்படின்னு கெஞ்சுறாங்களா? இல்ல பொண்ணுங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எங்க கிட்ட கேட்க தயங்குறாங்களா? இல்லையா, அவங்களுக்கு தான் பையனை பிடிக்கலையா, அதனால என்று அவர் கூறுவதற்குள் அனைவரும் ஒரு நிமிடம் ஆடி போயினர். ரவிக்கு முகமெல்லாம் வேர்த்தது. என்ன சொல்றீங்க தரகரே? என் பையனா உங்களுக்கு பிடிக்கலையாமா? ஏன், அவனுக்கு என்ன குறைச்சல் என்று பொங்கி எழுந்தார் சங்கரன். ஐயா, கோவப்படாதீங்க, அவங்க பையனை பிடிக்கலன்னு சொல்லல, பொதுவா அந்த இடம் பிடிக்கலன்னு தான் சொன்னாங்க. ஏன், இவங்களை விட நாங்க எந்த விதத்துல தாழ்ந்துட்டோமா? ஏன், அவங்க பொண்ணுக்கு இதை விட பெரிய இடத்துல பாத்துடுவாங்களாமா? ஐயா, அவங்க வீட்டுல பெரியவங்க யாரும் இப்படி சொல்லல. பின்ன அந்த பொண்ணு தான் வேண்டான்னு சொல்லிடுச்சு. எங்க பொண்ணு இஷ்டம்தான் எங்க எல்லாருக்கும், அதெல்லாம் அவளுக்கு பிடிக்கலன்னா எங்களுக்கும் அதுல விருப்பம் இல்லைன்னு அவங்க அப்பாவும் சொல்லிட்டாரு என்றார் தரகர். சங்கரன் அதிர்ந்து போய் அமைதியாக அமர, ஆமா, இவ அப்படியே உலகத்துல இல்லாத பேர் அழகி பாரு, என் பேரனை வேண்டான்னு சொல்றாளா? அதுதான்டா, படிச்ச பொண்ணுன்னு காட்டிட்டா, 4 காசு வெளியில போய் சம்பாதிக்கிறா இல்ல, அந்த கொழுப்பு அவளுக்கு. இவ என்ன என் பேரனையும் நம்மளையும் வேண்டான்னு சொல்றது? நாம சொல்லுவோம், அந்த இடம் நமக்கு வேண்டாண்டா என்று பங்கஜம் பாக்கை ஓங்கி இடிக்க கோமதிக்கு என்ன செய்வது என்று ஒன்றும் புரியாமல் திருவென விழித்து கொண்டு நின்றாள். ரவி அமைதியாக எழுந்து ஆபீஸிற்கு கிளம்பினான். அன்று ஆபீஸின் உள்ளே நுழைந்த ரவிக்கு வேலையில் மனம் செல்லவில்லை. அன்று கோவிலில் தீபாவை பெண் பார்த்த நிகழ்வே மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. கோவில் மண்டபத்தில் பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் கம்பளத்தில் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்க ரவி வெட்கத்தோடு நெளிந்து கொண்டு அமர்ந்திருந்தான். சந்தியா இன்னும் காணவில்லை என்று போனை எடுத்துக்கொண்டு கோமதி வெளியே செல்வதும் உள்ளே வருவதும் என பரபரப்பாக இருக்க சங்கரன் பெண்ணின் தந்தையிடம் தங்கள் பரம்பரை பெருமையை பேசிக் கொண்டிருந்தார். பங்கஜம் வெற்றிலையை போட்டுக்கொண்டு அங்கிருந்த தன் வயது பாட்டியிடம் ஏதோ சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருக்க தரகர் பொண்ணு வந்தாச்சு என்று கூறியதும் அனைவரும் ஆவலாக நிமிர்ந்து பார்த்தனர். முழு நிலவே பட்டு செலியை கட்டி கொண்டு தன் எதிரில் வந்து நிற்பது போல் பளிச்சென வந்து நின்றாள் தீபா. எந்த பெண்ணையும் பார்த்தா செய்யாத மனம் அன்று அவளை பார்த்து புயல் காற்றில் சிக்கிய காகிதம் போல் அலை புரண்டது ரவிக்கு. அந்த பேரழகி தன்னை நிமிர்ந்து பார்க்க மாட்டாளா என்று அவன் ஏங்கிக் கொண்டிருக்க அவள் வேல்விழிகள் ஒரு நிமிடம் அவன் பக்கம் திரும்ப அந்த பார்வையில் சொக்கி போனான். அவள் அருகில் இருந்த தோழிகள் அவள் காதருகே ஏதோ கூற அவள் வெட்கத்தால் அவனை பார்த்து புன்னகை செய்தாள். இதை பார்த்து அவன் தடுமாறி கொண்டிருக்க அங்கே அனைவரும் ஆளுக்கொன்று பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர். அந்த பேச்சு ஒன்றும் அவன் காதில் விழவில்லை. பிறகு அம்மா வந்து சந்தியாவிடமிருந்து போன் வந்திருப்பதாக தன்னை வந்து முதுகில் தட்ட சுய நினைவுக்கு வந்தான். தான் அம்மாவுடன் சென்று மண்டபத்தின் பின்புறம் சந்தியாவிடம் போனில் பேசிக் கொண்டிருக்க தந்தையும் வந்துவிட அவர்களுடன் பேசிவிட்டு கடகடவென மண்டபத்திடம் அவன் வருவதற்குள் அங்கே தீபாவை காணவில்லை. அவள் தனது தோழிகளுடன் கோவிலை சுற்ற சென்று விட்டதாக அவளது தாய் கூற
பிறகு அனைவரும் பேசிவிட்டு கிளம்பும் வரை அவளை பார்க்க முடியாமல் தவித்தான். அனைவரும் காரில் ஏறும் பொழுது தீபா அமைதியாக தனது தாயின் பின்னால் வந்து நின்று கொண்டு அவனை பார்த்து கொண்டிருக்க அந்த பார்வை அவன் மனதில் ஆழ பதிந்தது. அதுக்கப்புறம் அவ கூட நான் போன்ல கூட பேச முடியல. அவளா போன் போடட்டோன்னு நான் இருக்கிறது போல அவளும் இருக்காளா? அவளுக்கு அவ்வளோ ஈகோவான்னு நானும் இருந்துட்டேன். பொண்ணு பாக்குற அன்னைக்கு கூட அவகிட்ட பேச முடியல. அவளை பார்த்து நமக்கு மனசு துடிக்கிறது போல அவளுக்கு துடிக்காதான்னு நானும் அமைதியா இருந்ததுதான் தப்பா போயிடுச்சா? என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு என்னை பிடிக்கலன்னு அவ சொல்லிட்டா. இதுவரை நான் தானே எல்லா பொண்ணுங்களையும் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒரு பொண்ணு என்ன வேண்டான்னு சொல்லிட்டான்னா அதை என்னால கண்டிப்பா ஏத்துக்க முடியல. என்னால வேற எதுலயும் கவனம் செலுத்த முடியல. இல்ல இல்ல, இதுக்கு மேல என்னால முடியாது. அவ எதுக்கு என்ன பிடிக்கலன்னு சொன்னான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஒருவேளை அவங்க அப்பாக்கு நம்மளை பிடிக்கலையா? நம்ம குடும்பத்தை பார்த்து நம்ம குடும்ப பெருமையை பார்த்து பயந்துட்டாரா? அதனால பொண்ணுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாரா? இருந்தாலும் இருக்கும். அன்னைக்கு அவங்க ஒரு மாதிரி தான் இருந்தாங்க. இருந்தாலும் அவ்வளோ நல்லா படிச்சு தானே இருக்கா, நல்ல வேலையில தானே இருக்கா, அவங்களும் ஓரளவு நல்ல வசதியா தானே இருக்காங்க. அப்புறம் என்ன, ஒருவேளை நம்ம குடும்ப பாரம்பரியத்தை பார்த்து பயந்து தான் இருப்பாங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவளுக்கு தைரியம் சொல்லலாமா என்று போனை எடுத்து அவள் என்னை அழுத்தினான். எதிர்முனையில் தீபாவின் குரல் கேட்டதும் அவள் மீது இருந்த கோபம் சற்று தணிந்தது. என்றாலும் அவனுக்கு படபடப்பு அடங்கவில்லை. மிஸ் தீபா, நான் தான் ரவி பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்று அவள் சாதாரணமாக பேச ரவிக்கு மனதில் குழப்பமாக இருந்தது. என்னது இது, நாம நினைச்சது போல அவ ஒன்னும் பயப்படுறா போல தெரியலையே என்று யோசித்து கொண்டே தரகர் காலையில வந்திருந்தாரு என்றான். ஓ அப்படியா, என்ன சொன்னாரு? நீங்க என்ன சொல்லி விட்டீங்களோ அதுதான் சொன்னாரு. ஓ சொல்லிட்டாரா? சரி, இப்ப அது விஷயமா தான் போன் போட்டீங்களா என்று அவள் நிதானமாக கேட்க, ஆமா, உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு சொன்னாரு, அது உண்மைதானா? ஆமா. ரவி காத்திரம் பொத்து கொண்டு வந்தது. பல்லை கடித்து கொண்டு அவன் சமாளிக்க, என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று சற்று கோபமாகவே கேட்டான். கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணுமா என்று அவள் லேசாக சிரிக்க, ஆமா, கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், சொல்லுங்க என்றான். அப்ப சரி, ஈவினிங் ஒரு 5 o'clock என் ஆபீஸுக்கு வந்துடுங்க, நான் லொகேஷன் அனுப்புறேன் என்றாள். சரி என்று பட்டன போனை வைத்தான் ரவி. என்ன சொல்ல போறா? எதுவா இருந்தாலும் போன்ல சொல்றதுக்கு என்ன? ஒருவேளை நாம நினைச்சதுதான் இருக்கும். அவங்க அப்பாக்கு நம்ம பெரிய குடும்பத்தை பார்த்ததும் பயம் வந்திருக்கும். அதுதான் வேண்டான்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதனால விருப்பம் இருந்தும் அதை வெளியில சொல்ல முடியாம அவ தவிக்கிறா போல இருக்கு. எல்லாம் சாயங்காலம் தெரியாதானே போகுது என்று மனதில் நினைத்து கொண்டு சிஸ்டத்தை ஆன் செய்தான். மாலை ஹோட்டல் அக்ஷயாவில் இருவரும் ஏசி ரூமில் எதிரெதிரே அமர்ந்திருக்க அங்கே கூட்டமும் அவ்வளவாக இல்லை. காப்பியை குடித்து முடிக்கும் வரை அமைதியாக இருந்த ரவி தீபா காப்பி குடித்து முடித்து விட்டு காலி கப்பை டேபிளில் வைத்ததும், இப்ப சொல்லுங்க, எதுக்கு என்ன பிடிக்கலன்னு சொன்னீங்க? எனக்கு இது தெரிஞ்சுக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்லதான். ஆனாலும் இதுவரை நான் தான் எத்தனையோ பொண்ணுங்களை ரிஜெக்ட் பண்ணி இருக்கனே தவிர அவங்க யாரும் என்ன ரிஜெக்ட் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் கூட எங்க அப்பா அம்மா கிட்ட போனை போட்டு அவங்க அப்பா அம்மா எவ்வளவோ கேட்டிருக்காங்க. எனக்கு தான் ஏதோ மனசுக்கு பிடிக்கல. ஆனா இப்பதான் முத நீங்க என்ன பிடிக்கலன்னு சொல்லியிருக்கீங்க. அதுதான் அவங்களுக்கெல்லாம் தெரியாத குறை. அப்படி உங்க கண்ணுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் என்றான் முகத்தை கடுகடுவன வைத்து கொண்டு. அவனை பார்த்து லேசாக புன்னகை செய்தாள் தீபா. என்ன சிரிக்கிறீங்க? அவள் சிரித்து கொண்டே தலையை ஆட்டினாள். சரி, நீங்க இதுவரை ரிஜெக்ட் பண்ண பொண்ணுங்க உங்ககிட்ட வந்து இது போல என்ன ஏன் நீங்க வேண்டான்னு சொன்னீங்கன்னு கேட்டிருக்காங்களா என்று அவனை உற்று பார்த்தாள். இல்ல. அப்ப நீங்க மட்டும் எதுக்கு என்ன கேக்குறீங்க? அது நான் சொல்லுங்க, உங்க மனசுல என்ன இருக்குன்னு நான் சொல்லவா? நாம ஒரு ஆம்பளை, நாம தான் பொண்ணுங்களை பிடிக்கலன்னு சொல்லணுமே தவிர ஆஃப்டர் ஆல் ஒரு பொம்பளை பொண்ணு நம்மள வேண்டான்னு சொல்றதா? அது எப்படி? அதுக்கு என்ன காரணம் அது உடனே தெரியணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா அது ஏன் குறை இல்லைன்னு நாம வாதாடணும். இல்ல
இது ஒரு பிரச்சனையான்னு அதை உதாசீனப்படுத்தி நாம ஜெயிச்சிடணும், அப்படிதானே? இதுக்கு பேரு ஈகோன்னு சொல்லுவாங்க என்று மீண்டும் சிரித்தாள். ரவிக்கு அந்த ஏசி ரூமிலும் குப்பென வேர்த்தது. அவன் கோபம் தணிந்து முகம் சோர்ந்தது. தீபா, எனக்கு ஈகோலாம் ஒன்றும் இல்லை என்று அவன் மெதுவாக தடுமாற, நீங்க இல்லைன்னு சொன்னாலும் இது ஈகோ தான். நான் இப்படி வெளிப்படையா பேசுறது உங்களுக்கு கோபம் வரலாம், ஆனா இதுதான் உண்மை. சரி, நான் எதுக்கு உங்களை வேண்டான்னு சொன்னேன்னு இப்ப சொல்லிடுறேன் என்றவள் கூறி நிறுத்த, ஆவலாக சேரின் முனைக்கு வந்த அமர்ந்தான் ரவி. உங்க நடவடிக்கை எனக்கு பிடிக்கல. என்னது, ஏன் நடவடிக்கையா? அப்படி நான் என்ன பண்ணேன்? எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லையே. சிகரெட் கூட பிடிக்க மாட்டேனே. அது மட்டும்தான் கெட்ட பழக்கம்னு யார் சொன்னது? அப்ப எனக்கு வேற ஏதாவது, அதாவது பொண்ணுங்க விஷயத்துல அப்படி இப்படின்னு யாராவது சொன்னாங்களா? நோனோ, அப்படி இருக்காதுன்னு உங்களை பார்த்தாலே தெரியுது. என்கிட்ட யாரும் அப்படி சொல்லவும் இல்லை. அப்புறம் என்ன தீபா, ஏன் புதிர் போடுற மாதிரி பேசுறீங்க? சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க, நான் சொல்லிடுறேன். உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் செட் ஆகாது. ஏன் அப்படி என்ன எங்க குடும்பத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? எங்க கூட உங்களுக்கு பழக்கம் கூட இல்லையே. இன்னும் நீங்க எங்க குடும்பத்துல யார் கூடவும் சரியா பேச கூட இல்லையே. எங்க அம்மா அப்பா கூடயும் பேசல. இவ்வளவு ஏன் என் தங்கைய சுத்தமா பார்க்க கூட இல்ல. அப்படி இருக்கும் போது என்றவன் பதற, இதோ பாருங்க ரவி, ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதன்னு சொல்லுவாங்க. அது போல அன்னைக்கு உங்க குடும்பத்தை பத்தி நான் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்க பெண்களுக்கு மரியாதை கொடுக்காதவங்க, பெண்மையை மதிக்காதவங்கன்னு என்று சற்று ஆவேசமாகவே கூறினாள். தீபா, எப்படி சொல்றீங்க? அன்னைக்கு நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்திருந்தப்ப நான் வந்து நின்னதும் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் உங்க அம்மா வந்து உங்களை போன் வந்திருக்கிறதா சொல்லி மண்டபத்துக்கு பின்னாடி கூட்டிட்டு போனாங்கல்ல? ஆமா. அப்ப நீங்க அன்னைக்கு போன்ல என்ன பேசுனீங்க? யார் கூட பேசுனீங்க? அது வந்து என் தங்க சந்தியா கூட பேசினேன். அவ என்ன சொன்னா? என்ன சொன்னான்னா என்றவன் ஏதோ யோசிக்க, அத நான் சொல்றேன். அவ ஃப்ரெண்டு வீட்ல இருந்து வரும்போது வழியில 4-5 பசங்க அவளை கலாட்டா பண்ணதாகவும், அவ அவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு எங்க அண்ணனையும் அப்பாவையும் கூப்பிடுறேன் பாருன்னு போன் பண்ணி உங்ககிட்ட சொன்னதுக்கு உங்க அப்பா என்ன சொன்னாரு என்றவனை உற்று பார்த்தாள். என்ன சொன்னாரு? எனக்கு சரியா ஞாபகம் இல்லையே தீபா என்று விழித்தான். நான் சொல்றேன், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. உங்க அம்மா அன்னைக்கு போன்ல தவிச்சிட்டு அவகிட்ட பேசிட்டு போன் உங்க அப்பா கிட்ட கொடுத்து பேச சொன்னாங்க. அதுக்கு உங்க அப்பா அவளுக்கு தைரியம் சொல்லாம அவளையே தான் கண்டபடி திட்டினாரு. வெளியில போகாதன்னு சொன்னா கேக்குறியா? உன் ஃப்ரெண்டை இப்ப முக்கியமா பார்த்துதான் ஆகணுமா? இப்படிலாம் அவளை திட்டினதும் இல்லாம, ஆம்பளைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க, நீதான் அடங்கி வரணும்னு அவளுக்கே புத்தி சொல்றாரு. உங்க அம்மா நீ போய் அவளை கூட்டிட்டு வாடான்னு கெஞ்சினாங்க. நீங்க அதுக்கும் மேல, அம்மா அவளுக்கு வேற வேலை இல்ல, இப்ப எதுக்கு அவ நம்ம கூட கார்ல வராம தனியா வண்டியில வரணும்? அவ ஃப்ரெண்டு இப்ப இங்க வரலன்னா என்ன? இவ யார்கிட்ட வம்பிழுத்துட்டு நிக்கிறாளோ? பேசாம அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வர சொல்லுங்க. நான்லாம் இவளுக்காக போக மாட்டேன்னு ரொம்ப சாதாரணமா சொன்னீங்க. எந்த அக்கறையும் இல்லாம பொறுப்பு இல்லாம பேசுனீங்க. அப்பவே எனக்கு உங்க மேலையும் உங்க அப்பா மேலையும் கோபமா வந்தது. அங்கேயே வந்து உங்களை நல்லா கேள்வி கேட்கணும்னு தான் ஆத்திரமா வந்தது. ஆனா அதுக்கு இது இடம் இல்லைன்னு தான் அமைதியா இருந்துட்டேன். முதல்ல செய்ய வேண்டியதை செய்யணும்னு என் அத்தை கிட்ட சொல்லி அனுப்பி உங்க தங்கையோட நம்பரையும் அவ எங்க இருக்கான்னு கேட்டு என் ஃப்ரெண்டு இன்ஸ்பெக்டர் தேவி கிட்ட சொல்லி அவளை போய் பார்க்க சொன்னேன். அவ போய் அந்த பசங்களை மிரட்டி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்கா. அதுக்கப்புறம் உங்க தங்கைய கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி அவ தான் பத்திரமா அவங்கள வர வச்சு அனுப்பியிருக்கா. அங்கிருந்து போன் வந்ததும் நீங்க உடனே பரபரப்பா கிளம்பும் போதே நான் இதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஆனா அந்த சூழ்நிலையில எதுவும் பேச வேண்டான்னு தான் அமைதியா இருந்துட்டேன். உங்க தங்கைக்கு கூட அன்னைக்கு நான் தான் உதவி செஞ்சேன்னு தெரியாது. இப்படி ஒரு பெண்ணை மதிக்காம தப்பு செஞ்சது யாருன்னு தெரியாம பொண்ணுதான் அடங்கி போகணும்னு கண்மூடித்தனமா பேசுற உங்க குடும்பத்துல என்னை வந்து வாழ சொல்றீங்களா? பாதிக்கப்பட்ட உங்க தங்க ஒரு சிக்கல்ல நின்னு கதறும் போது அவளுக்கு நீங்க தான் தைரியம் சொல்லி அவ கூட பக்கபலமா நின்னு பேசணும். அதை விட்டுட்டு உங்க அப்பா அவளையே திட்டுறாரு, போலீஸ் ஸ்டேஷன்லாம் வரமாட்டேன்னு கத்துறாரு.
குடும்பமானம் போயிடும்னு பேசுறாரு. நீங்க எதையும் கண்டுக்காம காதுல போட்டுக்காம பொறுப்பில்லாம இருக்கீங்க. நாளைக்கு இதே நிலைமை எனக்கும் வந்தா இப்படிதான் நீங்க நடந்துப்பீங்களா? சொல்லுங்க. தீபா, அது இதுக்குதான் இதுக்குதான் நான் உங்க குடும்பத்தை பிடிக்கலன்னு சொன்னேன். தீபா, இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சே. எப்படி சரியாச்சு? அன்னைக்கு நான் பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி உங்க தங்கைய போய் பார்க்க சொன்னேன். அதனால சரியாச்சு. இது போல ஒவ்வொரு வாட்டியும் அவ பின்னாடி யாராவது போக முடியுமா? சரி, அது போகட்டும். அதுக்கப்புறம் உங்க தங்கைக்கு வீட்டுல யாராவது தைரியம் சொன்னீங்களா? அவளை சுதந்திரமா திரும்ப வெளியில விட்டீங்களா? சொல்லுங்க. அன்னைக்கு உங்க அப்பா கோவமா பேசும்போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமே அவளுக்கு அங்க என்ன நடக்க போகுதுன்னு. நான் ஊகிச்சது சரிதானே என்றவனை உற்று பார்த்தாள். ஆமா தீபா என்றவன் தலையை குனிந்து கொள்ள, இப்படி ஆணாதிக்கம் பிடிச்ச அப்பா, எதுவும் சொல்ல முடியாம தவிக்கிற அம்மா, எதையுமே கண்டுக்காத பொறுப்பில்லாத அண்ணன், இப்படிப்பட்ட குடும்பத்துல அங்க பிறந்த பொண்ணுக்கே எந்த பாதுகாப்பும் ஆதரவும் இல்லாத போது ஊரார் பொண்ணான எனக்கு என்ன பாதுகாப்பை நீங்க கொடுத்துட்டு போறீங்க? நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துட்டு போறீங்க? சொல்லுங்க என்றாள். அவளது ஒவ்வொரு வார்த்தையும் அவனை சாட்டையால் அடித்தது போல் இருக்க அமைதியாக எழுந்து கொண்ட ரவி, தீபா, என்ன மன்னிச்சிடுங்க. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இதுவரை வீட்டுல ஆம்பளைங்க தான் எல்லாம், பொம்பளைங்க நமக்கு கீழே தான், நம்மளோட கட்டுப்பாடுல தான் அவங்க இருக்கணும். அது சகோதரியா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரின்ற ஒரு எண்ணத்தோடய வளர்ந்துட்டேன். அப்படி வளர்த்துட்டாரு எங்க அப்பா. இதுதான் கௌரவம், இதுதான் குடும்ப பெருமைன்னு அவர் என் மண்டியில ஏத்தி விட்டதால நானும் எதையும் பெருசா கண்டுக்கல. என் அம்மா தங்கையெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்கல. அவங்களுக்கும் ஆசை இருக்கும், அவங்களுக்கும் கௌரவம் இருக்கும், தன்மனம் இருக்கும்னே நான் நினைக்கல. இனிமே நான் அப்படி இருக்க போறதில்ல. பெண்களும் ஆம்பளைக்கு சரிசமம் தான். அதனால அவங்கள இனிமே மதிக்க போறேன். எங்களுக்கு எல்லா விதத்திலையும் உறுதுணையா இருக்கிற பெண்மையை மதிக்க போறேன் என்று கடகடவன வெளியே சென்றான். அவனை மலர மலர பார்த்து கொண்டு அமைதியாக நின்றாள் தீபா. மறுநாள் காலை ஆபீஸிற்கு கிளம்பி வெளியே வந்த ரவி, அம்மா, சீக்கிரமா எனக்கு டிஃபனை வைங்க, நான் இன்னைக்கு சந்தியாவை கூட்டிட்டு போகணும் என்றான். எங்கடா என்று சங்கரன் அவனை உற்று பார்க்க, சாமி அறையில் விளக்கேற்றி கொண்டிருந்த சந்தியா அவனை ஆர்வமாக திரும்பி பார்த்தாள். எங்கப்பா என்று கோமதி அவன் அருகில் வர, இன்டர்வியூக்குமா, நேற்று சந்தியாக்காக என் ஃப்ரெண்டு கிட்ட வேலைக்கு சொல்லியிருந்தேன். அவனோட கம்பெனில இன்னைக்கு இன்டர்வியூ நடக்கிறதா சொன்னான். அதுதான் அவளை கூட்டிட்டு போக போறேன். சந்தியா, சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பி வாமா. உன்னோட டேலண்ட்டுக்கு கண்டிப்பா உனக்கு அந்த வேலை கிடைச்சிடும், வா என்று சிரித்தான். அண்ணா என்றவள் உற்சாகத்தோடு அவன் அருகில் ஓடி வர, ரவி, என்ன இது? நான் அவளை வெளியில போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் அவமானப்பட்டது போதாதா? அப்பா, அன்னைக்கு நியாயமா அவளை நாம போய் பார்த்திருக்கணும். அவ போன் போட்ட உடனே நாம போய் அந்த பசங்களை மிரட்டி இருந்தா போலீஸ் அங்க வர வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அது மட்டும் இல்லாம அங்க போய் யார் மேல தப்பு என்ன ஏதுன்னு விசாரிக்காம நீங்க அன்னைக்கு எல்லாரும் எதிர்க்கவும் இவளையே திட்டி இருக்க கூடாது. அதுக்கு நான் பேசாம நின்னும் இருக்க கூடாது. இதெல்லாம் பாக்குற அந்த பசங்க திரும்ப வெளியில வந்து அவகிட்ட வாலாட்டாதான் போறாங்க. அதுக்கு நாமளே வழியை கொடுக்கறோம். அதுக்குதான் நான் அவளை வெளியில போக கூடாதுன்னு சொல்றேன். அப்பா, இதுக்கு அது இல்ல சரியான சொல்யூஷன். அன்னைக்கு அந்த பசங்க எதிர்க்க நாம இவளுக்கு ஆதரவா நின்னு இருக்கணும். நாங்க இருக்கோம் அவளுக்குன்னு அவளை அந்த இடத்துல மதிச்சிருக்கணும். அப்பதான் அவங்களுக்கும் பயம் இருந்திருக்கும். அதை விட்டுட்டு நாமளே நம்ம பொண்ணை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டோம். அது மட்டும் இல்லாம இவ என்னவோ தப்பு செஞ்சது போல இவளை வெளியில விடாம உள்ள வச்சு அவ ஆசைய கனவை எல்லாம் உடைச்சு போட்டுட்டோம். இது தவறுன்றது தீபா எனக்கு புரிய வச்சிட்டா என்று நடந்ததை கூறினான். அதுக்குதான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இனிமே நானும் உங்களை போல தாத்தா போல இருக்க போறதில்ல. பெண்களை மதிக்க போறேன். அவங்களுக்கும் சம உரிமை கொடுக்க போறேன். இல்ல இல்ல, அவங்க உரிமையை கொடுக்க நாம யாரு? அவங்க உரிமையில தலையிடாம இருக்க போறேன். நமக்காக ஒரு தாயா, சகோதரியா, மனைவியா, தோழியா, மகளா இருந்து நம்மள வழிநடத்துற அந்த பெண்மையை போற்ற போறேன் என்றான். சந்தியா அவனை கட்டி கொண்டு அழ, கோமதியும் தனது மகனை பெருமையாக பார்த்தாள். பங்கஜம் பாட்டி பொக்கை வாயை பிளந்து கொண்டு அவனை பார்க்க, சங்கரன் தனது தவறை உணர்ந்து தனது மகளை அணைத்து கொண்டார்.
3 மாதத்தில் தீபா ரவி திருமணம் இனிதே நடந்தேற தீபா மகிழ்ச்சியோடு தனது புகுந்த வீட்டில் அடியெடுத்து வைத்தாள். இத்துடன் பெண்மையை மதித்திடு கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.